வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கோம்பை நாயோட கால்நகம் ட்ரிம்மிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாகை வந்து இது மாதிரி சுத்தமான மேட்டு கீழே போட்டு அதில் படுக்க வச்சுங்க. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், நெயில்ஸ் பாருங்கள். இதுக்கு நான் ட்ரிம்மிங் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. ஏன்னா கோம்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அது போய் இந்த மண்ணை சுரண்டி, தரையை சுரண்டி, மண்ணை நோண்டி அதோட நெயில்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் பண்ணிக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பாவில் போய் ட்ரிம் பண்ண மாதிரி அந்த கரெக்டாக அந்த ட்ரிம் நகைனா கரெக்டாக ட்ரிம் ஆகி ஈவனாக எல்லா காலுக்கும் ஈவனாக இருக்கும். நான் சும்மா இந்த விரலுக்கு நடுவில் எதனா உண்ணி டிக்ஸு எதனா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிப்பேங்க. நான் கால் உள் பாதத்துக்கு கூட செக் பண்ணேன். ஏன்னா உள்ளே கூட இருக்கும் டிக்ஸ் எல்லாம். அது மட்டும் செக் பண்ணிக்குது. பாருங்கள், 2 காலோட நெயில்ஸும் பாருங்கள், எல்லாம் ட்ரிம் பண்ண மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்குது. இதுனா நான் பண்ணதில்லை. அதுவே போய் மண்ணில் தரையில் போய் நோண்டி அதுவே ட்ரிம் இது பண்ணிக்குது அதோட நெயில்ஸை. அதே மாதிரி பேக் லெக்கும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நகை எதனா இருக்கா, கொஞ்சம் எக்ஸஸாக வளர்ந்துருக்கா இல்லையான்னு. கொம்பை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எக்ஸஸாக வளர்ந்தால் அதுவே ட்ரிம் பண்ணிக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி காலுக்கும் பின்னாடி எதனா உண்ணி ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் விரலுக்கு நடுவில் எதனா உண்ணி இருக்கா பார்த்துக்கலாம். இந்த கால் நகம் பாருங்கள், நல்லா அழகாக ஈவனாக இருக்குது பாருங்கள். கோம்பை பொறுத்த வரைக்கும் நெயில்ஸ் எல்லாம் பிளாக்காக தாங்க இருக்கும். எல்லாம் 4 லெக்ஸோட நெயில்ஸும் பிளாக்காக தான் இருக்கும். வீடியோ பார்க்கும் போதே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.